3 கோடி கொடுத்துவிட்டு 16 கோடி கேட்பதா? ஆர்.கே. செல்வமணி சூடான கேள்வி. பொல்லாதவன், ஆடுகளம் ஆகிய படங்களை தயாரித்தவர் 5 ஸ்டார் கதிரேசன். இவர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக, அதாவது ஆடுகளம், பொல்லாதவன் வெற்றி பெற்ற நேரத்தில் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் தனுஷ்ட கொடுத்து இதை வச்சுங்க அப்படின்னு இருக்காரு. சரி என்று அட்வான்ஸாக வாங்கி கொண்டிருக்கிறார் தனுஷ். அதற்கு பிறகு வாயே திறக்கவில்லை. திடீரென்று கடந்த வருடம் கதிரேசன் ஒரு புகார் கொடுக்கிறார் தயாரிப்பாளர் சங்கத்திலையும் பெப்சிலையும். என்னிடம் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் வாங்கினார் தனுஷ், அதுக்கப்புறம் கால் ஷீட்டே கொடுக்கல. இப்போ அந்த 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் 16 கோடியாக எனக்கு வட்டியும் முதலும் சேர்ந்து இருக்கு. அதனால 11 கோடி ரூபாயை நீங்க தனுஷிடம் வாங்கி கொடுங்கள். இதை தொடர்ந்து இப்போது 5 ஸ்டார் கதிரேசன் மனைவி கலைச்செல்வி ஆர்.கே. செல்வமணிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துக்கு ஆர்.கே. செல்வமணி பெப்சி தலைவர் பதில் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொன்னீங்கன்னா, என் அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியலாம் கூட, இதே தயாரிப்பாளர் சங்கத்தில் நீண்ட நாள் நிர்வாகி என்ற முறையில் நீங்கள் கதிரேசனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எனக்கு என்று அனுப்பிவிட்டு கடிதத்தை வேறு யாருக்கோ அனுப்பியிருக்கிறீர்கள். அவர்கள் மூலம் எனக்கு அந்த கடிதம் வந்து சேர்ந்தது. நீங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டதன் மூலம் புதிய அரசியல் ஏதோ செய்ய போகிறீர்கள் என்பது போல எனக்கு தெரிகிறது. அது வேண்டாம். நடந்ததை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி 3 கோடி ரூபா கொடுத்துருக்காரு உங்கள் கணவர். 11 கோடி ரூபா ஆயிடுச்சு. அந்த 11 கோடி ரூபா தனுஷிடம் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்கள், வாங்கி தாருங்கள் என்று தான் சொன்னாரே தவிர கால் ஷீட் கூட கேட்கவே இல்லை. ஆரம்பத்திலே 6 கோடி ரூபாய் தருகிறேன் என்று தனுஷ் சொன்னார். 3 கோடி 30 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ வட்டி சேர்த்து 6 கோடி ரூபா தர்றேன்னு சொன்னார். அதற்கு உங்கள் கணவர் கதிரேசன் சம்மதிக்கவில்லை. மீண்டும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், பெப்சி எல்லாம் சேர்ந்து பேசணும். உடனே இட்லி கடை படத்துக்கு படப்பிடிப்புக்கு தடை விதிக்க வேண்டும்னு உங்கள் வீட்டுக்காரர் சொன்னார். ஏங்க இதில் தடை விதிக்கிறதுக்கு என்ன இருக்குது? இதில் என்ன வட்டி கடையா? தயாரிப்பாளர் சங்கங்க, பெப்சிங்க. நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்கி படம் எடுத்தால் அதை எங்கிட்ட எப்படி திருப்பி கேட்பீங்க? சமாதான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அக்டோபருக்குள்ளே முடிவு சொல்கிறேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தனுஷ் 7 கோடி ரூபாய் நான் தருகிறேன் என்று சொன்னார். அதற்கு பிறகு மீண்டும் பூச்சி முருகன், துணைத் தலைவர், நடிகர் சங்கம், நாசர் எல்லாம் மீண்டும் பேசணும். தனுஷ், நீங்கள் எல்லாரும் திரும்ப திரும்ப வற்புறுத்துகிறீர்களே என்பதற்காக 8 கோடி ரூபா கொடுத்துட்றேன், நாளை விடுங்க, அதுவும் உங்கள் மூஞ்சிக்காகத்தான், இனிமேல் ஒரு பைசா கூட தரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் கராராக தனுஷ். இதுதான் இப்போ நடந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இதையும் நாங்கள் உங்கள் கணவர் கதிரேசனிடம் தெரிவித்தோம். கதிரேசன் சொன்னார் 16 கோடி ரூபாய்க்கு தெரிஞ்சு 10 பைசா குறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். இதுதான் இப்போ நடந்திருக்கு. தனுஷ் 8 கோடி ரூபாய் தருகிற சூழ்நிலையிலே உங்கள் கணவர் பிடிவாதமாக 16 கோடி ரூபாய் தந்தால்தான் முடியும் என்று நிபந்தனையோடு சொல்லிவிட்டார். 8 கோடி ரூபாய் தனுஷ் மனமோந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே உங்கள் கணவர் கதிரேசன் 15 கோடி தந்தால்தான் முடியும் என்று சொல்லிவிட்டார். இப்போது மீண்டும் அவரிடம் தனுஷிடம் பேசிய போது, அண்ணே உங்களுக்காக தான் இந்த பணத்தை தரேன்னு சொல்கிறேன், வேண்டுமானால் அவர்கள் நீதிமன்றத்திலே போய் பார்த்து கொள்ளட்டும் என்று தனுஷ் சொல்லிவிட்டார். இப்போது பால் உங்கள் பக்கம்தான் இருக்கு என்று முடித்திருக்கிறார் ஆர்.கே. செல்வமணி. நேயர்களே, இதில் யார் மீது தவறு என்பதை நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். வேறு இதில் என்ன இருக்குது? இப்படித்தான் சினிமா துறை போய்கொண்டிருக்கிறது. பஞ்சாயத்து வழக்கு, என்னத்தை சொல்கிறது? ஆனால் தான் பல ப்ரொடியூசர்கள் சினிமாவுக்கு வரவே மாட்டேன் என்று சொல்வார்கள். சமீபத்தில் கூட பல புலி உள்ளிட்ட பல படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமார்கிட்ட நான் கேட்டேன், ஏங்க நீங்களாம் படம் எடுக்க மாட்டீங்கன்னு கேட்டேன். அண்ணே தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே, இப்போ படம் எடுக்கிற சூழ்நிலை இல்லவே இல்லைண்ணே. எவ்வளவுதான் நாம் சிரமப்பட்டு டைரக்டர்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்து கதையை கேட்டு படப்பிடிப்பு தொடங்கினாலும் டைரக்டர்கள் சொன்ன மாதிரி கதையை படமாக்குறது இல்லை, நிறைய செலவாயிருது. அப்போது பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிற எங்களை போன்ற ஆட்களுக்கு நட்டம் வருது. அதனால் யாராலையும் இப்போது லாபகரமாக படம் எடுக்க முடியாது, அதற்கு இயக்குநர்களும் ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லிவிட்டார் தயாரிப்பாளர் பி.டி. செல்வகுமார். அப்போ என்ன தான் பண்ண போகிறீங்க? நான் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் குமரி மாவட்டத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் தேர்தலில் நிற்க போகிறேன். எந்த கட்சியில் நிற்பீங்க? யார் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறார்களோ, அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, விஜய்
கட்சியாக இருந்தாலும் சரி, எனக்கு வாய்ப்பு தருகிறவர்களுக்கு நான் அந்த அணியிலிருந்து போட்டியிட தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் பி.டி. செல்வகுமார், தயாரிப்பாளர். இப்படி தாங்க சினிமா இருக்குது.